கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வினோதமான, ஒரு சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2026 ஒரு 3 டிவிஷனாக பிரித்து சொல்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ரெமிடி அதை வீட்டிலேருந்தே பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே டோட்டலாக உங்களோட லைஃப்பை அவ்வளோ சூப்பராக மாற்றிடும். 2026 இந்த கும்பராசிக்கு மட்டும்தான் இந்த ட்ரிக் இருக்குது. அதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். அந்த விஷயத்தை மட்டும் நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை சார் எனக்கு அது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பொது பலனுக்கு மட்டும்தான். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அப்படியே டோட்டலாக உங்களோட லைஃபே வந்து ஹாப்பி மோடுக்கு மாற்றணுமா, ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஹாப்பி மோடுக்கு மாற்றணுமா, குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான காலகட்டம். அதுக்கு தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே அதிகமாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த ராசி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுக்கு கும்பராசி சதய நட்சத்திரம். ராஜராஜ சோழன் ஆளுமை திறன் அதிகமாக பெற்றவர், அறிவுத்திறன் அதிகமாக பெற்றவர். அவரை பார்த்தா 10 பேர் மதிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த காலத்துலேயே அப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினச்சி பாருங்கள். அந்த கும்பராசியில் பிறந்த அத்தனை பேரும் மக்களால் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வகையில் நீ கஷ்டப்பட்டு தான் உருவாயிருப்ப, நீ சுயம்பாக இருப்ப. இந்த கும்பராசிக்காரன் எங்கே போய் நின்னாலும் அந்த ஆள் சுயம்பாக தான் வளர்ந்துருப்பான். அவன் வந்து லட்சத்துக்கு கோடிக்கணக்கில் அவன் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய்க்கு அவன் உழைச்சி சம்பாரிச்ச காசு தான் சாப்பிட்ருப்பான். அந்தளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இந்த கும்பராசி. எந்த அளவுக்கு சந்தோஷங்களை சந்தித்தார்களோ அதை விட இருமடங்கு கஷ்டங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்தவர்கள். இவங்க கூட இருந்தவனே நிறைய பேர் இவனை ஏமாத்திருப்பான். இவங்கிட்ட காசு வாங்கினவங்களாம் இன்றைக்கி எப்பேற்பட்ட பெரிய ஆளாலாம் இருப்பான். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இருக்கிற மரியாதை அந்த ஆளுக்கு இருக்காது. இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மரியாதை இவர்களிடம் பிச்சை எடுத்து வாங்கியவர்களுக்கு பல பேருக்கு இருக்காது. இன்றைக்கி அவர் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த மரியாதையும் இவர் மேலே இருக்கிற புண்ணியமும், இவர் செய்த புண்ணியமும் யாராலையும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னைக்கு இவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க இவங்களோட பெரிய ஆளானாலும் ஃபைனல் டச்சாக இவர் அவங்களோட பெரிய ஆளாக தான் இருப்பார் இவங்களுடைய காலங்களில். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இருக்குதே அப்படின்னு மனசு ஒடிஞ்சிடாதீங்க. கடவுளுக்குமே சில காலங்களில் கஷ்டங்கள் இருக்கும். ராமர் வனவாசம் போனார், புரியுதுங்களா? அவருமே வனவாசத்தில் இருந்தவர் தான். அது மாதிரி பல கோயில்களில் பல கல்வெட்டுகள்லாம் பார்த்துருவீங்க. நிறையா தெய்வங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர் தான். முருகர் பழனிக்கு போனார். நிறைய சின்ன சின்ன ஒவ்வொருவருடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா சிவபெருமான விஷம் வருந்தியது நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கடவுள்களும் கஷ்டங்களை தாண்டினதுனால தான் அவர்கள் கடவுளாக இருந்தார். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள். அதனால் கவலையே படாதீங்க. 2026 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அந்த விஷயம் தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் ஃபேஸ்புக்கில் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை நான் வந்து இதில் சொல்ல அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை 3 விஷயம் தடைப்படுது. அது உங்களுடைய தசாபுத்தியை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும். வீடியோவில் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அதான் நடக்கும் அப்படின்லாம் இதில் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அது வந்து யூடியூப்பில் போடுறதுக்கோசரம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. உங்களுக்கு இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தீர்மானித்து சொல்லக்கூடியது தான் இது. 3 விஷயம் வந்து உங்களுக்கு தடைப்படும். உங்களோட லைஃப்பில் வண்டி பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துருக்க வேணும். அதுக்கு எந்த டைமில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகணுங்கிறது உங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். அதுக்கு தான் கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் கால் பண்ண சொன்னேன். அதே போல் இன்னும் 2 விஷயங்களில் ஒன்று வந்து உங்களுடைய குடும்பம் சார்ந்தது, இன்னொன்று ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் சார்ந்தது. அது நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லோக்கலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே. இந்த ராசிக்காரர்களுக்கு 2020 மிகப்பெரிய பொக்கிஷமான நேரமும் இருக்குது. 20% உங்களை வந்து தாக்கக்கூடிய நேரமும் இருக்குது. அந்த 20% தாக்கக்கூடிய நேரம் எந்த வழியில் உங்களை தாக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து ஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்தியை செக் பண்ணுங்கள். லோக்கலில் நீங்கள் கொடுத்து கூட செக் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு லோக்கலில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத நான் பொதுவாகவே சொல்கிறேன். கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மணிக்கட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரத்த ஓட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரை எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காமனாக இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நிலபலன்கள் சொந்த நிலம் பூர்வீக நிலம்லாம் இருக்குது அப்படின்னா அது கைகூடி வரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது சால்வ் ஆகி கைக்கு வரும். அதே போல் தொழில் முறையில் நீங்கள் வந்து ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தொழிலில் மிகப்பெரிய ஈடுபாடில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலே ஏறி வரும். சார் நான் ஒரு 100 ரூபா போட்டேன் 1 லட்ச ரூபா வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாலாம் இப்போ அந்த டைம் கிடையாது.
ஓரளவுக்கு ரூ. 100 போட்டிங்க அப்படின்னா ரூ. 1000 எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான். நிறைய பேர் வந்து தொழில் லாஸில் ஓட்டிகிட்ருப்பீங்க. கௌரவத்துக்கோசரம் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், வேறு வழியே இல்லை சார் அப்படின்னு இருப்பீங்க. என்ன சார் பண்ணுறது, வாழ்ந்தே ஆகணுமேனு வாழ்ந்துட்டு இருக்கங்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. சார் இதுக்கு மேலே அந்த கஷ்டமே வேண்டாம். சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்கள், நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்கள் வர இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்களை தாண்டினால்தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். கஷ்டத்தை தாண்டினால்தான் இஷ்டம். ஸோ கஷ்டத்தை தாண்டினீங்க அப்படின்னா இஷ்டப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குது. சார் வெகு தூரத்தில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படவே தேவையில்லை. ரொம்ப உச்சி விஷயங்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத பல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு நீங்களே ஒரு பெரிய ஆள் தான் சார். ஆனால் உங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே வந்து வியப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா அது முக்கியமான சில ராசிகள் மட்டும்தான். அந்த ராசிகிட்ட மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தயவுசெய்து உங்களுடைய தசாபுத்தியை வச்சு மேட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 ராசிகள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அந்த 3 ராசிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தயவுசெய்து நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சார் எதுக்கு சார் ஃபோன் பண்ணி தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு சார் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு வீடியோவில் என்ன பண்ணிட்டோம், காமனாக அதை சொல்லிட்டோம். ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம். அது ஒரு மிகப்பெரிய இதாக கேட்க ஆரம்பித்தாங்க. சார் இந்த ராசி இப்படி சொன்னீங்க, ஆனால் எனக்கு இவங்க தான் நட்பு வட்டாரம், இந்த ராசி இப்படி சொல்லிட்டு இவங்க தான் நட்பு வட்டாரம் அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. தசாபுத்தியின் பால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரங்களை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் பொருந்தும், இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும் அப்படிங்கிறது வேறங்க. நீங்கள் கணவன் மனைவிக்கு தான் இந்த ஜோடி பொறுத்து பார்ப்பாங்கலாம் இல்லை. உங்களோட தொழில் பார்ப்பவர் கூட உங்களுக்கு வந்து சரி பார்க்கணும். உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுறாங்களா அதெல்லாம் செக் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட தொழில் செய்கிறவங்க எந்தளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, அவன் உனக்கு துரோகியாக மாறுவானா, எதிரியாக மாறுவானா, அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பே நீங்கள் பண்ணுங்கள். தொழில் ரீதியாகவும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதற்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குதுங்கிறத பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அதன் பின்னாடி இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும், இப்போதைக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு ஜாக்கிரதையாக ஒரு 10 மடங்கு அதில் ஒரு விழிப்புணர்வோடு ரொம்ப எக்ஸாக்டாக யோசித்து பண்ணுங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன ஆபத்துகளும் வருங்கால ஆபத்துகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வருங்கால ஆபத்துகளை தவிர்த்து பண்ணுங்கள். தொழில் முறையில் நல்ல லாபகரமான நாள், மகள் வழியில் சந்தோஷம் காணக்கூடிய நாள், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு இடத்துல வந்து பசங்க உட்காருவாங்க, நல்லா அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். சார் உங்கள் கையில் இப்போ காசு இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை அப்படின்னாலும் உங்களோட மகள் வழியில் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா மனைவி மூலமாக பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். வினோதமான சில சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். நிறைய நிலபலங்களோட நீங்கள் வந்து தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்களோட நட்பு வட்டாரங்கள் வந்து கைகோற்று பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. தொழில் ரீதியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பல நட்பு வட்டாரங்கள் ரீதியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வேறவர்கள் மூலமாக கடன்களை வந்து எதுவும் பெருசாக இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வர இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் சிறிது யோசித்து செயல்படுங்க. இதை 10 தடவை சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரங்க இப்போ எதை யோசித்தாலும் ஒருத்தன் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில், ஏப்பா இப்படி பண்ணுற, ஏம்மா இப்படி பண்ணுற, ஏன் தம்பி இப்படி பண்ணுற, ஏன் அண்ணா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் உங்களோட கிரக அமைப்பு உங்களை அப்படி பேச வைக்குது, உங்களை பண்ண வைக்குது. அது உங்களை கோமாளியாக காட்ட ஆரம்பிக்குது. அரசராகவும் அறிவாளியாகவும் அறிவுத்திறன் மிகுந்த மிகப்பெரிய ஒரு அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு புத்திசாலியாகவும் காட்டிய உங்களை இப்படி திட்டு வாங்க வைக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். உண்மையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை வந்து இப்போ ஒரு ஏளனமாக குடும்பத்தில் இருக்கிறீங்களே ஏளனமாக பேசுகிறாங்க சார், பாக்கெட்டில் காசு இல்லைன்னு பேசுகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல சார், ஒருவேளை காசு இல்லைங்கிறதுனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது சார் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. உங்களோட கிரக அமைப்பு உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை வாங்க வைக்குது. அது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பண்ணால் சரியாயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணுங்கிறது விதி. அதற்கு பிறகும் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உங்களோட வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு இருக்குது. அந்த இடத்துல பேசிட்டு போனால் அந்தாண்ட போய் யோசிப்பான், இவன் சரியான அறிவாளியாச்சே, இவன் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணும் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள். மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன 3 ஆபத்து சொன்னோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அதை கொஞ்சம் பார்த்து தாண்டி தான் வரணும். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தசாபுத்தியின் பால் நீங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணணும். வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்குறது ஒன்றும் பெரிய இதனாலலாம் கிடையாதுங்க. இது முழுமையான ஜாதகம் பொது பலனில் வரவே வராது. அதெல்லாம் நீங்கள் வந்து காமன் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி நடந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தசாபுத்தி வேறு, அவங்க கூட பிரயாணிக்கிற நட்சத்திரம் வேறு, அவங்க கூட பிரயாணிக்கிற ராசிகள் வேறு, அவங்க பிறந்த லக்கினம் வேறு, அவங்க இருக்கக்கூடிய தசாபுத்திகளில் நிறைய விஷயங்கள் வேறுபடும். நீங்கள் பிறந்த ஆக்சிஸுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் பிறந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசி வந்து உங்களை இடிக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதே கால்குலேட் பண்ண முடியும்.
பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்தால் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்கு வர நாட்கள் அமையுது. 2026 பொக்கிஷமாக அமையுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இறை வழிபாடும், உங்களுடைய நார்மல் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. எது பாசிட்டிவாக அமையுது, எதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் இப்போ எடுக்கிற எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஒரு விஷயம் உங்களை வந்து ஏளனமான பேச்சுக்கு உள்ளாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பல்பு கொடுத்துரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தோட செக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க. அதனால் பல மன நிம்மதிகளும் பல மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அல்லது ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.